ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணி வீட்டுக்கு போகிறதுக்காக அவங்க கை உடஞ்சிருச்சுல்ல, அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நீ என்னடி இவ்வளோ லேட்டாக வர, என்னால் வண்டி ஓட்ட முடியலன்னு நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, நீ என்னன்னா இது மாதிரி பண்ணுறிய, எல்லாம் என் நேரம், என் கை உடஞ்சதுனால உங்களெலாம் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஜீவாவும் வீட்டுக்கு போகிறதுக்காக கால் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணுறாரு. ஆனால் கண்மணி டிவிஎஸ் ஊட்டியில் போவாங்க. அவங்க கை உடஞ்சிட்டதுனால அந்த வண்டியை ஓட்ட முடியல. அதுக்காக ஃபோன் போட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா இதை நோட்டம் விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருந்ததும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்மணி நீ வராததுனால அப்போ நான் ஜீவாவுக்கு தான் ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவாவுக்கு ஹெல்ப் கேட்கணுமா அப்படின்னுட்டு உடனே அன்பு என்ன இவ ஜீவாவை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அவங்க ஹோட்டல் மேனேஜர் வராரு. மேனேஜர் வந்ததும், ஏமா கண்மணி என்னம்மா ஆச்சு அப்படின்றாரு. இல்லை, என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போவேன்னு சொன்னால் இப்போ அவள் வரமாட்டேன்றா, வேற என்ன பண்ணுறது, ஆட்டோவில் தான் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏன்பா அன்பு, நீ ஹெல்ப் பண்ணலாம்ல கண்மணிக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தானே இருக்கீங்க, அதனால் கண்மணியோடைய வண்டியை நீயே ஓட்டிகிட்டு போகலாம்ல, கண்மணி பின்னாடி உக்காந்துப்பாங்கல்லன்றாரு. உடனே அன்பும் இதுவும் சரிதான், இல்லைனா ஜீவாவை வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் ஓட்டிக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அன்பை கண்மணியை உட்கார வச்சு ஓட்டிக்கிட்டு போகிறாரு. என்ன இது ஓட்ட வண்டி டப்பா வண்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஓட்டு போகிறாரு. ஆமாம், இப்போ நீ வீட்டுக்கு போகிறதுக்கு வண்டி கிடைக்காம இந்த டப்பா வண்டியில் தான் வர, இதில் வாய் வர பேசுகிறியா, ஒழுங்காக வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வராங்க கண்மணி. அதுக்கப்புறமா ஓட்டிகிட்டு வரும்போது நடுவில் ஒரு இடத்துல போட்டு விழுந்துடுறாருங்க. விழுந்ததும் கண்மணி அழுகுறாங்க. எனக்கு கை வலிக்குது, நீ ஏன் இப்படி தள்ளி விட்ட அப்படின்னு. ஐயோ சாரி கண்மணி, சாரிம்மா நான் தெரியாமல் தள்ளி விட்டேம்மா, நான் வேணும்லாம் பண்ணலம்மா, ப்ளீஸ்மா சாரிம்மா அப்படின்றாங்க. அப்புறம் வண்டியை பார்த்துட்டு, வண்டியையும் உடச்சிட்ட, ஏன் இந்த வண்டியை உடச்சிட்ட அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அழுததும், ஐயோ நான் உன் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், இதுக்கெல்லாம் அழுவாதம்மா ப்ளீஸ்மா என்னம்மா ஆச்சு, நான் தெரியாமல் தாண்டா பண்ணேன் அப்படின்ட்டு அப்படியே பாசமாக பரிதாபமாக சொல்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே இவ ஓவராக நடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கப்புறமா எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் நடுவில் கண்மணியை இன்னும் காணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மா பதறாங்கங்க. என்னன்னு தெரியலையே, கண்மணியே இன்னும் காணுமே, எங்கே தான் போனான்னு தெரியலையே, வயசு புள்ள இது மாதிரிலாம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனதும், சரி எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவாக்கா, வர நேரம் தாங்க்கா, அவள் என்னக்கா சின்ன பிள்ளையாக்கா, எதுவும் தெரியாத இதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா கண்மணியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாருங்க அன்பு. ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் அங்கே போயிட்டு இது மாதிரி இவங்களுக்கு இந்த இடத்துல கட்டு போடணும், அடிபட்டுடுச்சின்னு சொல்கிறாரு. அடிபட்டுடுச்சின்னு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு சொன்னதும் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி வண்டி உடஞ்சிருச்சு, அதுக்காக இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த நர்ஸு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கட்டு போடுறத விட்டுட்டு நீங்கள் வந்ததுலேருந்து இங்கே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, கட்டு போட வந்தீங்களா இல்லை சண்டை போட வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இது மாதிரிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க மாட்டேன்றாங்க. சரிங்க டாக்டர் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு, ஏன் சார் அவங்க கையை அழுத்தி பிடிங்க சார், கையை பிடிங்க சார் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணி கையை அன்பு பிடிச்சிக்கிறாருங்க. ரெண்டு பேரும் கையை பிடிச்சதும் ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி இல்லையா, அதனால் பிரிஞ்சிருக்காங்கல்ல, அதனால் போகும்போது திருப்பியும் அன்பு வீட்டிலையும் காணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சிவகாமி எங்கே இன்னும் கண்மணியும் வரலையா, என்ன ஆச்சு, அன்பு கூட இன்னும் வரல, அப்போ ஏதோ வேலை இருக்கும்னு முடிவு பண்ணுறாங்கங்க. இவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சதும் கணவன் மனைவியினுடைய ஞாபகத்துக்கு போகிறாங்க. திரும்பவும் இவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் வருமா, இதனால் சேருவாங்களான்னு காத்திருந்து பார்ப்போம். நன்றி, பாய்.